நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் தயவு இல்லைன்னா நம்மளால ஜீவிக்கவே இந்த நாட்கள்ல முடியவே முடியாது. ஏனென்றால் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால் பொல்லாதவைகளாய் இருக்கிறது. நம்மளை சுற்றி இருக்கிற காரியங்களை உற்று நோக்கி பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. செய்தித்தாளை எடுத்து வாசிக்கிறோம், நியூஸ் கேட்கிறோம், யூடியூப்ல நியூஸ் கேட்கிறோம், சோசியல் மீடியாவுல நியூஸ் கேட்கிறோம், சோசியல் மீடியாவுல கேட்கிற செய்திகள், நியூஸ்ல பார்க்குற செய்திகள், மீடியாக்கள் எதை நம்மளுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்குது, நம்ம கேள்விப்படுற விஷயங்கள், வாட்ஸ்அப்ல வர விஷயங்கள், இது எல்லாத்தையும் கவனிச்சு நல்லா பாருங்களேன். எப்படிப்பட்டதா இருக்கிறது. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நாட்கள் இப்பொழுது இருக்குதான்னா நேற்றைய போல இன்னைக்கே கிடையாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி கூட நம்ம போக தேவையில்ல. போன மாதம் இருந்தா மாதிரி இந்த நாள் இருக்கிறதா, இல்ல நேற்று இருந்தா போல இன்னைக்கு இருக்குதான்னு சொன்னா நிச்சயமா இருக்கவே இருக்காது. ஏனென்றால் நாட்கள் எப்படிப்பட்டதா எபேசியர்ல சொல்லப்படுகிறது, பொல்லாதவைகள் ஆனதால். பொல்லாதவைகளான நாட்கள். இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள்? நல்ல நாட்கள் கிடையாது, அருமையான நாட்கள் கிடையாது, காலத்தை அழகாக கடத்துகிற நாட்கள் கிடையாது. இது எப்படிப்பட்ட நாட்களா இருக்கிறது? நமக்கு பொல்லாத நாட்களா இருக்கிறது. நல்லா கவனிச்சு நம்ம வசனத்தை ஒரு விஷயம் நல்ல தியானம் பண்ணுவோம். ஏதோ ஒரு பிளஸிங், ஏதோ ஒரு ஆசீர்வாதம், ஏதோ ஒரு ப்ராஸ்பரிட்டிக்கான ஒரு செய்தி. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். அது மட்டும் கிடையாது, துக்கம் சந்தோஷமாய் மாறுகிற வசனம் மட்டும் கிடையாது, வசனத்துல நம்மளை ஜாக்கிரதைப்படு. எப்போ நம்மளுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்றால் வசனத்திற்கு செவி கொடுக்கிறவளாய் காணப்பட வேண்டும். நம்மளை நாமே நிதானித்து ஆராய வேண்டும். நான் நிதானித்து என்ன ஆராயாம நான் இருந்தேன்னா மீதி இருக்கிற வாக்குத்தத்தங்கள் எப்படி எனக்கு நடக்கும்? வசனத்துல ஒவ்வொரு ஆசீர்வாதமான செய்திக்கும், ஒவ்வொரு ஆசீர்வாதமான வசனத்துக்கும் முன்னாடி ஒரு வசனம் இருக்கும். நீ இத பண்ணு, ஒரு கட்டளை, ஒரு ஆர்டர், இல்ல அந்த வாக்குத்தத்தத்துக்கு கீழே ஒரு ஆர்டர் இருக்கும். நீ இத பண்ணியனாதான் இது நடக்கும்னு சொல்லிட்டு. அப்ப ஆண்டவருடைய வசனம் எப்படிப்பட்டதா இருக்கு? முதலாவது நம்மளை கீழ்ப்படிய செய்கிறது. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சொன்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் நடக்கும். உபாகமத்துல சொல்லப்பட்டது போல, நீ என் வார்த்தைக்கு செவி கொடுப்பாயானால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் பலிக்கும் சொல்லிதான் வசனம் இருக்குது. முதலாவது இந்த ஆசீர்வாதங்கள்லாம் உனக்கு நடக்கும்னு சொல்லல. நீ என் வசனத்துக்கு செவி கொடுப்பாயானால், நீ முதலாவது எனக்கு வசனத்துக்கு செவி கொடுன்னா என்ன? நீ முதல்ல கீழ்ப்படி. நீ கீழ்ப்படியும் போதுதான் உனக்கு இந்த பிளஸிங் எல்லாம் வரும். அப்ப முதலாவது என்ன பண்ணணும்? நம்மளை நாமே நிதானித்து ஆராய்ந்து எதெல்லாம் சீர்படுத்தணுமோ அதெல்லாம் சீர்படுத்த வேண்டும். சீர்படுத்தாமலே போயிட்டு கடந்த சில நாட்களா நம்ம பார்க்கிற ஒரே செய்தி ஜெபம். இயேசுவை சந்திக்கிற இடத்தை குறித்து பார்த்தோம். இயேசுவை சந்திக்கிற இடம் ஜெபம். அந்த ஜெபத்துல யார் யாரெல்லாம் எப்படி எப்படி ஜெபிச்சாங்க, அவங்களுடைய ஜெபங்கள் எப்படி கேட்கப்பட்டது பரலோகத்துல, அவங்க ஜெபங்கள் ஆண்டவர் கேட்டு மறு உத்தரவு கொடுத்தார் என்றால் அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்க பின்பற்றின முறைகள் எப்படிப்பட்டதா இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதே போலதான் எபேசியர் 5:16 சொல்லுது, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் நீங்கள் எதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்? காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலம், நேரம். காலம் பொன் போன்றது, நேரம் பொன் போன்றதுன்னு சொல்லிட்டு பழமொழிகள் இருக்கு. அப்ப இந்த நாள் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் கடந்த அந்த அரை மணி நேரம் திரும்ப எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. அந்த கடந்து போனதுதான். அதனால இந்த நாட்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? பொல்லாதவைகளாய் இருக்கிறது. இந்த நாட்கள்ல நீங்க எதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்? உங்களுடைய காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்ப இந்த வசனத்துல ஒரு கட்டளை இருக்குது. நாட்கள் இப்படி இருக்குது, நீ என்ன பண்ண? உன்னுடைய நாளை நீ பிரயோஜனப்படுத்திக் கொள்ளு. உன் நாளை வீணா மாத்திராத. ஏன்னா நாட்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? பொல்லாத நாட்களா இருக்கிறது. மனிதர்கள் பொல்லாத மனிதர்களா இருக்கிறார்கள். நாட்கள் பொல்லாத நாட்களா இருக்கிறது. கேள்விப்படுகிற செய்திகள் எல்லாம் யுத்தங்கள். எங்காவது சமாதானம் இருக்குன்னு நம்ம கேள்விப்படுறோமா? இந்த இடத்துல, இந்த நாட்டுல மக்கள் ஜனங்க ரொம்ப சமாதானத்தோடும் ரொம்ப மகிழ்ச்சியோடும் இருக்கிறாங்களான்னு சொன்னா நிச்சயமா கிடையாது. நியூஸை திறந்தாலே எல்லா இடத்திலும் உள்நாட்டு கலவரங்களும், வெளிநாட்டு யுத்தங்களும், வார்களும், எங்க பார்த்தாலும்
பார்த்தாலும் அடிதடிகளும் மரணங்களும் மரண ஓலங்களும் திருடும் கபடும் பொய்யும் பித்தலாட்டங்களும் கொலை பாதகங்களும் ரத்த வெறிகளும் இததான் நம்ம கேள்விப்பட்டுட்டு இருக்கோமே தவிர ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு செய்தியை நம்ம கேட்கிறதே கிடையாது. ஏன்னா ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள், பொல்லாத மனிதர்களாகவும் பொல்லாத சிந்தனை உடையவர்களாகவும் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அததான் வேத வசனம் நம்மளுக்கு திரும்ப திரும்ப நம்மள என்ன பண்ணுது, ஜாக்கிரதைப்படுத்தி கொண்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 பார்ப்போம் என்றால் இப்படியாய் வேத வசனம் இருக்கிறது. மேலும் கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. எப்படி எனில் தற்பிரியரா இருப்பாங்க, பணப்பிரியரா இருப்பாங்க, வீம்புக்காரராகியும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாகியும் தாய் தகப்பனாருக்கு கீழ்ப்படியாதவர்களாகியும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாகியும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாகியும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளும் துணிகரம் உள்ளவர்களும் இருமாப்புள்ளவர்களும் தேவ பிரியரா இல்லாமல் சுகபோக பிரியரும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலத்தை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. அப்ப இப்படிப்பட்டவைகள், அப்ப இந்த நாட்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்குது, சுபாவ அன்பில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். நல்லா கவனிச்சு பாருங்க. சுபாவ அன்பு எங்காவது இருக்கா? அந்த நேச்சர்லயே இருக்கு. அன்பை ஆண்டவர் நம்ம இருதயத்துல விதைச்சிருக்கிறாரு. ஆனா இந்த நாட்கள்ல பாருங்க, ஒரு நிறை மாத கர்ப்பிணி ரோட்ல இருக்கிற கடைக்கு நடந்து போகுது. அவ கழுத்துல இருக்கிற சரடுக்காக ஆசைப்பட்டு அந்த சரடோட அந்த பெண் என்ன பண்றான், கொஞ்சம் தூரத்துக்கு இழுத்துக்கிட்டே போறான். அது நிறை மாத கர்ப்பிணி, அது வயிற்றுல ஒரு குழந்தை இருக்குன்னு அவனுக்கு ஒரு அன்பே கிடையாது. தர தர தரன்னு இழுத்துக்கிட்டே போறான். இதுதான் சுபாவம். ஆண்டவர் நம்மள அப்படி படைத்தாரான்னு சொன்னா இல்ல, நம்மளுக்குள்ள அன்பு அவர் விதைச்சிருக்கிறாரு. ஆனா இந்த நாட்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்குது, தங்கத்துக்கும் பித்தளைக்கும் கவரிங்குக்கும் வித்தியாசம் தெரியாதபடி ஒரு வயதான அம்மா பேட்டி கொடுக்கறாங்க. பித்தளை போடுறதுக்கு கூட பயமா இருக்குதுங்க கண்ணு. ஏன்னா இந்த பித்தளைய போட்டுக்கிட்டு வந்தா கூட எங்க தங்கம்னு சொல்லிட்டு என் கழுத்தை அறுத்துருவானோ, என் காதை அறுத்துருவானோன்னு சொல்லிட்டு பயத்துல இருக்கிறேன். அதனால எதுக்கு பித்தளைய கூட போடுறது, அதை போடாம இருக்கிறதே நான் நல்லதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்றாங்க. எவ்வளவு ஒரு பயம் பாருங்க. சுபாவ அன்பு, சுபாவ அன்பு இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள், பணப்பிரியராய் இருக்கிறார்கள். இந்த பணம் தான் இதையெல்லாம் செய்கிறது, கொலையை செய்ய வழிவகை செய்கிறது. அப்போ ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இச்சை அடக்கம், ஏதாவது ஒரு இச்சை அடக்கம் இருக்கா? போதும் என்ற மனதே, போதும் என்ற மனதோடு கூடி இருங்கள்னு சொல்லிட்டு வேத வசனம் சொல்லுகிறது. போதும்னு சொல்லுதா, வயிறு மட்டும் தான் போதும்னு சொல்லு, மத்தபடி எதுவுமே நம்மளுக்கு போதும்னு சொல்றதே கிடையாது. இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு சொல்லிட்டு ஆசைகள் பாருங்க. ஒவ்வொருவருக்கு பின்னாடியும் நம்ம நியூஸ்ல வாசிக்கிறோம், இத்தனை பேர் இத்தனை கோடிகள் வச்சிட்டு இருக்காங்க. எங்க இருந்து வருது இத்தனை கோடி? அவங்களுக்கு அது தேவையான்னு சொன்னா அவ்வளவு பிரயோஜனமே இருக்காது. ஒரு ரெய்டு வருது, இன்கம் டாக்ஸ்ல இருந்து வராங்க, ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் என்ன பண்றாரு, உடனே அந்த பணங்கள் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டு அதை டாய்லெட்ல போட்டுட்டு ஃப்ளஷ் பண்ணிட்டாரு. அவர் வீணா போயிடுச்சு அந்த பணங்கள். அதை எத்தனை ஏழைக்கு எடுத்து கொடுத்து பிரயோஜனப்படுத்திருக்கலாம், பண்ணல. ஆனா அவருக்கு ஒரு உயிருக்கு ஆபத்துன்ற ஒரு சூழ்நிலை வந்த உடனே அந்த பணத்தை ஃப்ளஷ்ல போட்டு வெளியே தள்ளி அனுப்பிட்டாரு. இந்த பணத்தை எத்தனை பேருக்கு பிரயோஜனப்படுத்திருக்கலாம். போதும், இது எனக்கு லிமிட் இருக்குது, இவ்வளவுதான் எனக்கு போதும்னு சொல்லி இல்ல, இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு சொல்லிட்டு நிறைய தவறுகளையும் பாவங்களையும் அக்கிரமங்களையும், ஐயோ இது பாவ பணமாச்சே, இந்த பணங்கள் எல்லாம் லஞ்சங்கள் ஆச்சே, இது வாங்கி நம்ம தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிறோமே, இந்த தலைமுறை ஆசீர்வாதமா இருக்குமான்னு சொன்னா அவங்களுக்கு அந்த எண்ணம், பிசாசு குருட்டாட்டத்தின் ஆவியை ஜனங்களின் மத்தியில கட்டவிழ்த்து வைத்திருக்கிறான். குருட்டாட்டத்தின் ஆவி, இந்த குருட்டாட்டத்தின் ஆவி என்ன பண்ணும் ஜனங்களுடைய மத்தியில, இது எதை கொண்டு வரும் சொல்ற அந்த 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 அறியாமையை ஜனங்கள் மத்தியில விதைத்திருக்கிறது. இந்த பணத்தை நான் சேர்த்து வைக்கிறேன், எனக்கு உண்டான சம்பளம் எனக்கு போதும், நான் வாங்குற சம்பளம் போதும், நான் வாங்கி வச்சிருக்கிற சொத்து போதும். ஆனா என்ன பண்றாங்க, அடுத்தவங்களுடைய இடத்துக்கும் அடுத்தவங்களுடைய பணத்துக்கும் அடுத்தவங்களுடைய சொத்தும் அவன் எந்த நிலைமையிலிருந்து வரான், லஞ்சங்கள், எந்த இடத்துல போனாலும் லஞ்சங்கள். இது இல்லாம இது பண்ணவே முடியாது. ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைய பாக்குறதுக்கு 500 ரூபாய் கொடுப்பியா, குழந்தைய காட்டுறேன். இந்த இடத்துல போங்க, ஒரு டாக்குமெண்ட்டுக்கு போங்க, 1000 ரூபாய் ஆகும், 5000 ரூபாய் ஆகும். ஒரு விவோ கிட்ட போனோம்னா கூட அந்த இடத்துலயும் பணம், இதை மாத்தணுமா 2000 ரூபாய் ஆகும், 3000 ரூபாய் ஆகும், 4000 ரூபாய் ஆகும். அவனுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருக்கு, வரவன் ஏழையா பணக்காரனா இருக்கிறவனா இல்லாதவனான்ற அந்த அறியாமையினால ஜனங்க என்ன பண்றாங்க, வேணும் 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 வேணும்னு சொல்லிட்டு அவங்க பணத்தை சேர்த்து வைக்கல, அதுக்கு பதிலா
முதலாவது எதை சேர்த்து வைக்கிறாங்க? சாபங்களை சேர்த்து வைக்கிறாங்க. ஐயோ, என்னுடைய தலைமுறைகளுக்கு இந்த பணம் ஆசீர்வாதமா இருக்குன்னா நிச்சயமா இருக்காது. இதெல்லாம் சாபங்கள் ஆச்சு. ஒரு சாபம் எதை கொண்டு வரும்? வியாதியை கொண்டு வரும், பலவீனத்தை கொண்டு வரும், மரணங்களை கொண்டு வரும். சாபம் ஒரு பக்கம், வியாதி ஒரு பக்கம், மரண படுக்கை ஒரு பக்கம், மரணங்களை கொண்டு வந்து வீட்டுல வைக்குமே. இதெல்லாம் ஆசீர்வாதமா இல்லையே, இது சாபமாச்சுன்னு சொல்லிட்டு இத ஜனங்கள் அந்த அறியாமையினால போயிட்டு கீழே விழறாங்க. இதுதான் நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறது. சுபாவ அன்பில்லாதவர்களா இருக்காங்க. துணிகரம் உள்ளவர்கள், துணிகரமான பாவங்கள், துணிகரம். ஐயோ, நான் இதை செய்யறேனே, ஆண்டவர் என்ன பாக்குறாரே, கடவுள் என்ன பாக்குறாரே, இதை நான் பண்ணிட்டேனே, இதை பண்ணா மறுபடியும் அவருடைய சமூகத்துல போயிட்டு எத்தனை கிறிஸ்தவர்கள் இதை பண்றாங்க. ஐயோ, இது பாவம் ஆயிடுச்சு, இதை நான் பண்ணிட்டேன்னா மறுபடியும் போயிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல என்னால ஜெபிக்க முடியுமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்களா? யோசிக்கிறதே கிடையாது. தேவ பக்தி இல்லாதவர்களா இருக்கிறாங்க. இருமாப்புள்ளவர்களாய். எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள்? இருமாப்புள்ளவர்களாய், தேவனை தூஷிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட நாட்கள் இருக்கிறபடினால் இவர்களை எல்லாம் நீ கண்டு கொள்ளும் பொழுது நீ என்ன பண்ணு? இவர்களை விட்டு விலகு. இவர்களோடு கூட நடக்காத, இவர்களோடு கூட சம்பாஷிக்காத. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, பொல்லாத மனிதர்களோடு கூட நடக்காத. வேதத்துல சங்கீதம் 1ஆவது அதிகாரம் 1ஆவது வசனம் சொல்லுகிறது, துர்மார்க்குடைய வழியில் நிற்காமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், என்ன சொல்லுது? துர்மார்க்குள்ள ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராயிருக்கிற மரத்தை போல் இருப்பான். கனி என்பது ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் இருக்கிறது, உலகத்திற்குரிய ஆசீர்வாதமும் இருக்கிறது. அவன் கனியை தருவான். ஆவிக்குரிய ஆத்துமாக்களை பெற்றெடுக்கிறவனாய் காணப்படுகிறான். தன் புத்திர சுகார பாக்கியம் உள்ளவனாய் காணப்படுகிறான். ஏற்ற காலத்தில் கனியை கொடுத்து இலையுதிரா இருக்கிற மரத்தை போல் இருப்பான். எவ்வளவு முக்கியமான வசனம் பாருங்க. சங்கீதம் 1 சொல்லுது, இப்படிப்பட்ட ஜனங்கள் எல்லாம் நீ பார்க்கும் போது துர்மார்க்கருடைய ஆலோசனையில நீ போவாத, பாவிங்க உட்கார இடத்துல உட்காராத. இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் இருக்கும்போது இவர்களை கண்டு நீ என்ன பண்ணு? விலகு. இவளோடு கூட நீ ஐக்கியம் வச்சுக்காத. உனக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறது. நீ உன் காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கோ. இப்படிப்பட்ட ஜனங்களோடு கூட ஐக்கியப்பட்டு உன் நேரத்தை நீ வீணாக்காதுன்னு சொல்லிட்டு எபேசியர் ஒரு எச்சரிக்கை வசனத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கு. நாம இன்னைக்கு கவனிக்க வேண்டிய காரியம், நாம எச்சரிப்போடு கூட இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, சீர்கேடும் கிழவிகளின் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலக்கி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. இந்த நாட்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? சீர்கேடும் கிழவி பேச்சுகளும். எங்க பார்த்தாலும் சீரியல், எங்க பார்த்தாலும் எதை பார்த்தாலும் ஓடிடி, அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு. எங்க பார்த்தாலும் கட்டுக்கதைங்க, எங்க பார்த்தாலும் சீர்கேடான பேச்சுகள். அந்த இடத்துக்கெல்லாம் நீ என்ன பண்ணு? உன்னை விட்டு விலகு. ஏன்னா நாட்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? பொல்லாதவைகளா இருக்கிறது. இந்த பொல்லாத நாட்கள் இருக்கிறபடினால் உன்னை நீ என்ன பண்ணு? ஆயத்தப்படுத்திக்கொள். உன்னை நீ என்ன பண்ணு? நிதானித்து நீ உன்னை ஆயத்தப்படுத்திக்கோ. வேத வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 24ஆம் அதிகாரம் ஆண்டவர் இப்படியா சொல்றாரு. 24வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்கள் அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். கேக்குறாங்க, ஆண்டவரே இதெல்லாம் பாக்குறீங்களே, இதெல்லாம் எப்படி நடக்கும்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாங்க? 3வது வசனம் சொல்லுது, பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றாங்க. சீஷருங்க போயிட்டு கேக்குறாங்க இயேசுவினிடத்துல. ஒலிவ மலைக்கு தனித்து வந்துட்டாங்க. சீஷர்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி கிரியை பண்றாங்க பாரு. அவர்களுக்குள்ள ஒரு கேள்வி வைக்கிறாரு, இதெல்லாம் எப்ப நடக்கும் ஆண்டவரே? நீங்க வரப்போறீங்க, உங்களுடைய வருகைக்கும் இங்க நடக்க போற காரியங்களுக்கும் அடையாளங்கள் என்ன? அடையாளத்தை கேட்கிறவர்களாய் சீஷர்கள் காணப்பட்டாங்க. போனாங்க. அவங்க வெறுமனா போயிட்டு இயேசு கிட்ட பேசல, இயேசுவோடு நெருங்கல. இயேசு கிட்ட போயிட்டு கேட்கிறாங்க, அடையாளத்தை கேட்கிறவர்களாய் காணப்பட்டாங்க. அப்ப நாம எப்படிப்பட்டவர்களாய் கேட்க வேண்டும்? கடைசி நாட்கள் பொல்லாதவர்களாய் இருக்கிறபடினால் சீஷர்களை போல அடையாளங்களை கேட்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது, காலங்கள் பொல்லாதவர்களாய் இருக்கிறது, சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது.
இதில் நான் எப்படி நடக்க வேண்டும் ஆண்டவரே, என் குடும்பத்தை நான் எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும். நோவாக்கு ஆண்டவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு, எடுத்து கட்டு, இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லும் போது நோவா மட்டும் கட்டல, நோவாவின் குடும்பமே அந்த பேழையை கீழ்ப்படிந்து செய்கிறது. ஏன்னா வரும் கோபத்திற்கும் வரும் அழிவுக்கும் தப்பித்து கொள்ள நோவாவை ஆண்டவர் என்ன பண்றாரு, பத்திரப்படுத்துறாரு அந்த இடத்துல. அப்ப நம்ம அவருக்கு முன்பாக நடக்கும் பொழுது நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறபடியினால் நாம் உணர்ந்து நாட்களை பயபக்தியோடு தேவனுக்கு முன்பாக போயிட்டு அடையாளங்கள் தனித்திருந்து கேட்டார்கள். இயேசுவினிடத்துல தனித்து போறாங்க, தனித்து போயிட்டு நீங்க வர போறீங்க, நீங்க வரத்துக்கும் நடக்க போற சம்பவங்களுக்கும் அடையாளங்கள் என்ன என்று கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் இயேசு சொல்றாரு, நடக்க போற சம்பவங்கள் எல்லாம் நடக்க போகுது, இப்படியெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. அப்ப நாம என்ன பண்ண வேண்டும்? கடைசி வசனம் சொல்லுகிறது, 36வது வசனத்திலிருந்து பாருங்க, அந்த நாழியும் அந்த நாழியையும் என் பிதா ஒருவர் மாத்திரமே, மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் இருக்கிற தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். எப்படி நடக்கும்? எப்படி எனில், ஜல பிரளயத்திற்கு முன்னாக காலத்திலே நோவாவின் பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜல பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் நாட்களில் நடக்கும். எப்படி இருந்தாங்க? ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொடுத்தும் பெண் எடுத்துக்கிட்டும் ஜலப்பிரயம் தண்ணி தங்களை வெள்ளம் தங்களை வாரி கொண்டு போக மட்டும் உணர்வடையாதிருந்தார்கள். வெள்ளம் வந்து வாரிக்கின போது அப்பயும் அவங்களுக்கு உணர்வு இல்லை. அப்ப இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள்? புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும், எங்க பார்த்தாலும் பப்பு, எங்க பார்த்தாலும் போதை மருந்துங்க, எங்க பார்த்தாலும் பிள்ளைங்க எப்படி வளர்றாங்க, பிள்ளைங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பாருங்க, பிள்ளைங்களுடைய ஹேர் ஸ்டைல் பாருங்க, பிள்ளைங்க நடக்கிற பாதையை பாருங்க, வெளியில வாங்க கொஞ்சம் ரோட்டுக்கு வந்து கவனிச்சு பாருங்க, எப்படி நாட்கள் ஜனங்க எப்படி இருக்கிறாங்கன்னு. இதெல்லாம் கவனிக்கும் பொழுது எதை நமக்கு உணர்த்துகிறது? நோவாவின் நாட்கள். நோவாவின் நாட்கள்ல இப்படிதான் ஜனங்க இருந்தாங்க. பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் புசித்தும் குடித்தும் வெள்ளம் தங்களை வாரி கொண்டு போக மட்டும் உணர்வடையாதிருந்தார்கள். ஜனங்க வெள்ளம் வந்து வாரிக்கிட்டு போற வரையும் அவங்களுக்கு அந்த உணர்வே இல்லை, அந்த சென்ஸ் இல்லை. இது எதனால நடக்குது, இது எதனால நடந்து கொண்டிருக்குது, இது என்னுடைய பாவத்தினாலும் என்னுடைய அக்கிரமத்தினாலும் தான் இது நடக்குது, கர்த்தர் பூமி மேல் கோபத்தின் அக்கினியை அனுப்புனாருன்னு சொல்லிட்டு அந்த உணர்வே இல்லாத இருந்தாங்க. இந்த நாட்கள் எப்படி இருக்குது? அதே நாட்கள் மறுபடியும் அதே நாள்ல கொண்டு போகுது. ஜனங்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. இன்னைக்கும் ஒரு நேரத்துல ஒரு செகண்ட்ல வெள்ளம் வந்துருச்சுன்னா நாம வெள்ளம் எங்கேயோ தேவையில்ல, நியூஸ்ல தரங்க, எத்தனை இடத்துல நிலச்சரிவுகள், எத்தனை இடத்துல வெள்ளம், எத்தனையோ 100 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக, 200 ஆண்டுகளுக்கு முன்பாக இது நடந்ததுன்னு சொல்றாங்க. எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக இதெல்லாம் நடந்ததுன்னு மறுபடியும் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனாலும் நான் உணர்வு இருக்கிறதா? அந்த இடத்துல நடந்தது, இந்த இடத்துல வரத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும், இன்னும் உணர்வு, இதெல்லாம் ஏன் நடக்குது? எதுவுமே உணர்வு இல்லை. ஏன்னா ஜனங்கள் வெள்ளம் தங்களை வாரி கொண்டு போக மட்டும் உணர்வடையாதிருந்தார்கள். இன்னைக்கும் ஜனங்கள் என்ன பண்றாங்க? உணர்வடையாதிருக்கிறார்கள். அதனால நீ என்ன பண்ணு? உன் நாட்களை இருக்கிற இந்த நாள் இருக்குல்ல, உனக்கு கொடுத்திருக்கிற நாள் இருக்குல்ல, இந்த நாளை நீ என்ன பண்ணு? பிரயோஜனப்படுத்திக்கொள், பிரயோஜனப்படுத்திக்கொள். நோவாவும் வீட்டாரும் எப்படி காக்கப்பட்டார்களோ, எப்படி நோவாவின் குடும்பத்திற்கு என் கண்களில் கிருபை கிடைத்ததோ, அதே போல என்னுடைய கண்கள்ல உன்னுடைய குடும்பத்திற்கு கிருபை கிடைக்கும், உன் நிமித்தம் கிருபை கிடைக்கும். அதனால நீ என்ன பண்ணு? ஆயத்தப்படுத்திக்கொள். நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறபடியினால் நீ உன்னை ஆயத்தப்படுத்திக்கொள். நீ ஆயத்தப்படுவதை பார்க்கும் பொழுதே உன் குடும்பம் தானா ஆயத்தப்படுத்திக் கொள்ளும். நீ போய் அவங்கள போயிட்டு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இதை பண்ணு அதை பண்ணு சொல்ல, நீ ஆயத்தப்படுறத பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் ஆயத்தப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த நாட்கள் அப்படிப்பட்டவைகளா இருக்கிறது. அது மட்டும் இல்ல, நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறபடினா காலத்தை நேரத்தையும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும் மட்டும் இல்ல, இந்த இடத்துல எல்லாம் அழிவான காரியங்களை பார்த்தோம். ஆனால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரர்களின் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். என்னால் அது இந்த நாள் தான், கடைசி நாள், இந்த நாள், அந்த நாட்கள். இந்த நாட்கள்ல கர்த்தருடைய ஆவியானவர் பகிரங்கமாக இறங்கி அவருடைய ஆவியை எப்படி பண்றாரு? மாம்சமான யாவர் மேலும், இவங்க மேலதான் நான் ஊத்துவேன், இந்த ஜனங்க மேலதான் ஊத்துவேன், இந்த பர்டிகுலர் டினாமினேஷன் மேலதான் ஊத்துவேன், இந்த
இந்த சபை மக்கள் மேல மட்டும்தான் ஊத்துவேன், இந்த சபையை சேர்ந்த இந்த ஊழியக்காரனுடைய விசுவாசிகளுக்கு மாத்திரம் தான் நான் ஊத்துவேன்னு சொல்லல. மாம்சமான யாவர் மேலும் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். யாரு வேணாலும் கேட்கலாம். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுக்கிறாரு. யார் கேட்டாலும் இந்த நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும், அவர் யாரும் பாரபட்சம் பார்க்காத தேவன், அவரிடத்தில் பாரபட்சமே கிடையாது. அவரிடத்துல இந்த கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டி, இந்த டினாமினேஷன், அந்த ஊழியம், இந்த ஊழியம் இல்லவே இல்லை. மாம்சமான யாவர் மேலும் இந்த நாட்களில் என்ன பண்ணுவாரு? அவருடைய ஆவியை ஊற்றுவார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான். உங்கள் குமாரர், இவங்களுடைய இந்த ஊழியக்காரோட பிள்ளைங்க, இந்த சந்ததியை சேர்ந்த பிள்ளைங்க, இவங்க அவங்க கிடையாது. அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரன் மேலும் என்னுடைய ஊழியக்காரின் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். இந்த பொல்லாத நாட்களில், இந்த கடைசி நாட்களின் மேல கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், எல்லார் மேலும், மாம்சமான எல்லார் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். எப்பொழுது ஊற்றப்படும்? கேட்கும் பொழுது ஊற்றப்படும். நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளும் பொழுது. இந்த நாள் பொல்லாத நாட்களா இருக்கிறபடியினால் ஓநாய்களைப் போல கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது பிசாசுகள். ஓநாய்களைப் போல வகை தேடி அவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஒவ்வொரு நாளும் சுற்றி திரிகிறான். அவனுக்கான ஜனங்களை அவன் என்ன பண்றான்? யூட்டிலைஸ் பண்றான். அவனுக்கான ஜனங்களை பிரயோஜனப்படுத்துறான். அவனுக்கு யார் தேவையோ அவங்கள வச்சு நம்மள என்ன பண்றான்? விழுங்கலாமான்னு சொல்லி வகை தேடுறான். இப்படிப்பட்ட நாட்களை நீ இதெல்லாவற்றும் மேற்கொள்ள என்னுடைய ஆவியை உன்னுடைய சந்ததி மேலும், உன்னுடைய மாம்சமான யாவர் மேலும், உன் குமாரர் மேலும், உன் குமாரத்தின் மேலும் ஊற்றப்படும். நோவாவிற்கு எப்படி கர்த்தருடைய கண்கள், என்னுடைய கண்கள்ல கிருபை கிடைத்ததோ, அவன் குடும்பம் எப்படி பேழையின் உள்ளே வைத்து காக்கப்பட்டதோ, அதே போல இந்த கடைசி நாள்ல, இந்த தீங்கின் நாள்ல, இந்த கொள்ளை நோய்களின் நாட்கள்ல, இந்த அழிவின் நாட்கள்ல உன் குடும்பத்திற்கும் உனக்கும் என்னுடைய கண்களில் கிருபை கிடைக்கும். எப்பொழுது கிடைக்கும் என்றால், எபேசியர் 5:16 சொல்லப்பட்டது போல நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறபடியினால் நீ காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு என் சமூகத்திற்கு வந்து உன் முழங்காலை முடக்கி அனுதினமும் சீஷர்கள் 24ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்துல ஒலிவமலையில் தனித்து போய் இயேசுவினிடத்துல அடையாளங்களை கேட்டது போல நீ தனித்து வர வேண்டும். திரும்ப திரும்ப இந்த மாதத்துல நான் சொல்லிக்கிட்ட வர வார்த்தை தனித்து வா. கம் அண்ட் மீட். யூ ஃபர்ஸ்ட் கம் அண்ட் மீட். நீ என்னை வந்து மீட் பண்ண, வேற எதுவுமே வேண்டாம். நீ அதை பண்ணு, இதை பண்ற, எனக்கு எதுவுமே வேண்டாம். நான் செய்ய சொல்றதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நீ தனித்து வந்து பாருன்னு தான் கேட்கிறாரு. திரும்ப திரும்ப கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மாதத்துல பேசுற வசனம், நீ தனித்து வா, நீ தனித்து வா. என்னுடைய சமூகத்திற்கு நீ எப்படி வா? தனித்து வந்து நீ என்னை சந்தி. நீ தனித்து வந்து சீஷர்கள் அடையாளங்களை கேட்டார்கள். நீ தனித்து வந்து என்னுடைய சமூகத்தில் காத்திருந்து அடையாளங்களை கேட்கும் பொழுது நான் உனக்கு இந்த நாட்கள்ல எல்லா அடையாளங்களையும் காண்பிப்பேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் உரைக்கிறார். அப்ப இந்த நாட்கள்ல நாம என்ன பண்ண வேண்டும்? பொல்லாதவர்களா இருக்கிறபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னாரு. அந்த ஆவியை பெற்றுக்கொள்ள சீஷர்களை போல தனித்து போய் இயேசுவினிடத்துல அடையாளங்களை நம்ம கேட்கும் பொழுது நிச்சயமாகவே நம்மளுக்கு அடையாளத்தை காண்பித்து, நோவாவுக்கு எப்படி கிருபை கிடைத்து அவனுடைய குடும்பம் அவனும் பேழையின் உள்ளே வைத்து பத்திரமாய் காக்கப்பட்டதோ அதே போல நாமும் காக்கப்படுவோம். ஒரே ஒரு காரியம்தான், வெள்ளம் தங்களை வாரிக்கொண்டு போக மட்டும், ஜலப்பிரளயம் வந்து வாரிக்கொண்டு போக மட்டும் உணர்வடையாதிருந்தார்கள். அந்த உணர்வடையாத ஜனங்கள் இன்னைக்கு இன்னும் அதிகமாயிட்டாங்க. இந்த நாட்கள்ல நீ உன்னை ஜாக்கிரப்படுத்திக்கொள், உன்னை நீ பத்திரப்படுத்திக்கொள். இதை படுத்தும் பொழுது நான் உன்னை பாதுகாத்துக் கொள்வேன், உன் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்வேன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாள்ல நமக்கு நேராக கடந்து வருகிறது. தேவன் தாமே இந்த வார்த்தையின் பிரகாரமாய் நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து தனித்து போய் அடையாளங்களை கேட்டு அந்த கர்த்தருடைய ஆவியானவர் நம் மீதும் நம் குடும்பத்தின் மீதும் ஊற்றப்படுவதாக இந்த நாளிலே தேவன் தாமே இந்த வார்த்தையின் பிரகாரமாய் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.